திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட். இந்த ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ வந்து ஒரு டம்ளர் பச்சைப்பருப்பு எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வந்து பொன் நிறமாக வறுத்துக்கணும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன் நிறமாக நமக்கு வந்து பச்சைப்பருப்பை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ எதுக்கு இதில் வந்து கலந்து வெள்ளைப்பருப்பு உடச்ச பருப்பு எதுக்கு கலந்து போட்டிருக்கோம்னா இந்த கலர் நிறம் மாறுறது தெரியாமல் இருக்கும் நமக்கு. வெறும் முழு பயிரே போட்டோம்னாக்கா அதுக்காக தான் உடச்ச பருப்பை கொஞ்சம் போட்டோம்னாக்கா அந்த கலர் தெரியும். இந்த அளவுக்கு பாதம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு குக்கருக்கு சேர்த்துக்கிறோம். நம்ம இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிட்டோம். இது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைவாக. அது கடாய் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் வேற ஒரு பிளேட்டில். அதே நெய்யில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த நெய்யிலே வந்து இதை வந்து வறுத்துக்க போகிறோம். வாசனை நல்லா வருது, மாவு பொரிஞ்ச வாசனை வருது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுருக்கோம். அந்த தேங்காயை இந்த நெய்யிலே போட்டுக்கிறோம். இதையும் வந்து நம்ம இதிலே போட்டு நல்லா அந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கிறோம். நான் அது வந்து நெய் பத்தலை, கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். தேங்காய் போட்டோடனே நெய் இந்த அளவுக்கு இழுக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த நெய்யிலேயே வந்து அதுவும் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டு வந்து ஓரங்களை நல்லா வழித்து எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம்.
வந்து இந்த நெய்யிலேயே வந்து நம்ம பாசி பருப்பையும் வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை வந்து தண்ணி விட்டு காய்ச்சி மட்டும் தான் வச்சுருக்கோம். கரையை வச்சுருக்கோம். பாகு பதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு வடிகட்டி ஊற்றிக்கிறோம். நாங்கள் தூசு மண் கல் ஏதாவது இருக்கும் இதில், அதுக்காக. அதுலேயே நான் வந்து ஏலக்காய் பொடி இல்லைன்றதான் அதில் நசுக்கி போட்டேன் ஏலக்காவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட்டிப்படாமல் அழகாக வந்து கிண்டி விட போகிறோம். இதுலேயே வெள்ளை தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம சுற்றிலையும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்க வேண்டியது தான். அந்த நெய் வந்து நல்லா கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா தான் வாசனை நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க அந்த லாஸ்ட்டில் நீங்கள் ஊற்றவே தேவையில்லை. நம்ம முன்னாடியே அந்த வதக்குனது மாவு இது பண்ணது அதே போதும், அந்த நெய்யே கூட போதும். இப்போ நாங்கள் இது மாதிரி பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரும், ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பை போட்டுக்கிறோம். போட்டு இந்த நெய் பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வெளியில் வருது பாருங்கள். நம்ம ஊற்றுற நெய் வந்து நமக்கு வந்து நல்லாவே அப்படியே மேலே மிதங்கிட்டு வரும். அது மாதிரி இதை வந்துடுச்சு பாருங்கள். அப்படி எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே உழணும், மடிப்பாக உழணும். அதுதான் வந்து உங்களுக்கு பதம். வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வதக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சிங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு கருவாகாமல் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இல்லைனாக்கா தீஞ்ச மாதிரி ஆகிடும், அந்த வாசனை ஒரு மாதிரி லைட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச வரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாசிப்பருப்பு அல்வா அப்படியே இப்படி கரண்டியில் எடுத்தோடனே உழுது பாருங்கள். இதுதான் வந்து பதம். சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.